அந்த ராஜா சரியான யமகாதக பயலா இருக்கானே. ஒரு வருஷத்துக்குள்ள 1 கோடி ரூபாய் தங்கம் பிடிபட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? அவனை என்ன செய்யறதுனே தெரியலையே. அவனை எத்தனை நாளைக்கு தான் விட்டு வைக்கிறது? ஆல் ரைட், இன்னைக்கு ராத்திரி அவனை எப்படியும் தீர்த்து கட்டியாகணும். டன். ரமேஷ் சம்பந்தப்பட்ட சில டிரைவர்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்க பாக்குறீங்களா? இவங்க எல்லாம் நேத்து ராத்திரி எங்க இருந்தாங்கன்னு கேட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கி வச்சுங்க. சார் லாக்அப்ல வைங்க, அப்புறம் விசாரிக்கிறேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் ரவி, இவங்களோட வக்கீல். அண்ட் திஸ் இஸ் மை விசிட்டிங் கார்டு. இவங்க சார்பா நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அது மட்டும் இல்ல, இப்போ நான் இவங்களை ஜாமீன்ல கூட்டிட்டு போந்திருக்கேன். இதோ இருக்கு மேஜிஸ்ட்ரேட்டோட பெயில் ஆர்டர். சார், வாங்க மிஸ் ராஜா, உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஏன் அவசரமா வர சொல்லி ஃபோன் பண்ணீங்க? ஜஸ்ட் மினிட். கேத்ரின், மிஸ் கேத்ரின், இன்ஸ்பெக்டர் ராஜா. இவங்கள நான் ஏற்கனவே பார்த்திருக்கேனே. ஏமா, வயசான உன்னோட அம்மாவும் கண்ணு தெரியாத உன்னோட தங்கச்சியும் சௌக்கியமா இருக்காங்க? என்ன ஒண்ணு பேச மாட்டேங்கிற? தலையில துப்பாக்கிய வச்சாதான் இதெல்லாம் சொல்லுவியா? மிஸ்டர் ராஜா, நீங்க இவளை பத்தி தப்பா நினைக்காதீங்க. கேத்ரின் ரமேஷ் குரூப்போட ஆள் இல்ல, போலீஸ் தரப்பு இன்ஃபார்மர். இவ மூலியமா தான் நான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிற உண்மையில ரமேஷுக்கு எப்படி சந்தேகம் ஏற்படாம இருக்கு? என்ன மட்டும் குறிப்பா சந்தேகப்பட இடமில்ல. எங்க கேங்க்ல உள்ள மத்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியங்களை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அதை வச்சு நீங்க ரமேஷ் அரெஸ்ட் பண்ணிடலாம். என்னது? இந்த ஆளு பேரு தான் அசோக். ரமேஷோட ரகசிய ஃபைல்கள்லாம் இந்த ஆள் கஸ்டடியில தான் இருக்கு. போலீஸோட கண் பார்வையில இருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் ஒரு சாதாரண ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கான். அட்ரஸ் பின்னால இருக்கு. வாங்க. சிங்கிள் 40, டபுள் 70. நீங்க சிங்கிளா டபுளா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல கொஞ்சம் தமாஷா பேசுவோமா? தமாஷா பேசுறதா? இது பிசினஸ் பண்ற இடங்க. அதுவும் பண்ணுவோம். இவர் யார் சொல்லுங்க? என்ன இவரை தெரியாதுங்களா? பிறந்த குழந்தைக்கு கூட தெரியுமே. இவரு நடிகர் திலகம் சிவாஜி. இது அடலவ சிலுக்கு. என்னங்க இது கூட தெரியாத உங்களுக்கு? நீங்க எந்த ஊரு? இந்த ஊர் தான். இது சூப்பர் ஸ்டார் ஸ்டைல் மன்னன் ரஜினி. இப்படி மூடிக்கிட்டு இதுக்கு மேல பார்த்தா அசப்பல என்ன மாதிரியே இல்ல? இவர் யார் சொல்லுங்க? இவரை நான் பார்த்ததே இல்லைங்க. நீங்க யாரு? போலீஸ். இப்ப சொல்லுங்க, இவர் யார் தெரியுமா? அதான் பார்த்ததே இல்லைங்க. இவரை நான் பார்த்ததே இல்லைங்க. அப்படியா? சரி, அப்ப ஞாபகப்படுத்தி வைங்க, நாளைக்கு வரேன். சரி. சிங்கிள் எவ்வளவு, டபுள் எவ்வளவு? குழப்பத்துல எல்லாமே மறந்து போச்சுங்க. அதையும் ஞாபகப்படுத்தி வைங்க, நாளைக்கு வரேன். வராதீங்க, வாங்க வாங்க. அப்பா அப்பா, சூடா ஏதாவது இருந்தா கொடுங்க. மேனேஜர், பேசாதீங்க.
சார் ஒரு போலீஸ் சிஐடி உங்க போட்டோவோட என்கிட்ட என்கொயரிக்கு வந்தான். நான் உங்களை தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு வரேன்ட்டு போயிருக்கான். நீங்க இன்னைக்கே தப்பிச்சு போடுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது, இந்த ஹோட்டலுக்கு நல்லது. ஐயோ பயத்துல எனக்கு ஒண்ணுமே ஓடலையே. ஆமா ஒரு சிங்கிள் ஒரு டபுள் என்ன ரேட் சொன்னீங்க? ஐயோ, என்ன சார் உங்க பேர் தானே மிஸ்டர் அசோக்? இல்ல சார். ஆமா சார். குட். எங்க இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்கீங்க? உங்களை பார்க்கத்தான் நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல சார். அப்ப வாங்க போலாம். அரசாங்க சாப்பாடு போடுறேன். இப்படியே போலாங்கிறீங்களா? இல்ல கைய தொங்க போட்டுட்டு கூட போலாம். சரிங்க. வாங்க. அசோக்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ரகசியங்களை பூராவும் அவன் போலீஸ்க்கு சொல்லிடுவான். No! அவனால சொல்லவே முடியாது. சொல்லு மேம். எனக்கு தெரியாது சார். உன் கூட யாரெல்லாம் தொடர்பு வச்சிருக்காங்க மரியாதையா சொல்லு. அப்படி எதுவுமே கிடையாது சார். ஓகே சொல். எனக்கு தெரியாது. நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருந்தாலும் இந்த இடத்துல நீ தப்பிக்க முடியாது. சொல். சொல். எனக்கு தெரியாது. ஏன் மேல என்ன கடந்து பயந்து ஓடினேன்? சொல்லுங்க. தெரியாது. சொல். எனக்கு தெரியாது. உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன். சொல்லு. தெரியாது. சொல்லு. தெரியாது சார். திமிரு உனக்கு. எனக்கு வர்ற கோத்து குறவை நடிச்சு கொண்டு வராங்க. சொல்றா. எனக்கு தெரியாது சார். தெரியாது. சொல்லு. தெரியாது. சொல்ல. தெரியாது. உயிர் மேல ஆசை இருந்தா சொல்லு. தெரியாது. சொல்ல. தெரியாது. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. சார், கமிஷனர் ஆஃபீஸ்ல உங்களுக்கு ஃபோன் வந்து. தெரியாது. லாக்அப்ல போட்டுருங்க. வந்து விசாரிக்கிறேன். எஸ் சார். கான்ஸ்டபிள், இவரை கை தாங்களா லாக்கப் கொண்டு வா. தண்ணி தண்ணி. அவர் கொஞ்சம் தண்ணி குடியா. உள்ள தள்ளி போட்டு. எஸ் சார். நீங்க பிடிங்க. உனக்காக தான் வந்திருக்கோம். எனக்கு தெரியும். பாஸ் ஏதாவது ஒரு வழி பண்ணுவார். அதுக்காகத்தானே நாங்க இங்க வந்திருக்கோம். ஒரு அருமையான வழி சொல்லட்டுமா? என்ன வழி? வழிதானே எத்தனையோ. அதோ பார்.
ஐயா புதுசா வந்த கைதி செத்து போயிட்டான். சீக்கிரமா வாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல குறவளை உடைஞ்சு கைதி செத்ததா ப்ரூவ் ஆயிருக்கு. சார், நான் அசோக்கு கொண்டிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா? அவன் உயிரோட இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியங்கிறது உங்களுக்கும் தெரியும். ப்ரூஃப் பேசுதே ராஜா. சோ யூ ஆர் சஸ்பெண்டட் அண்ட் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என்னால நம்பவே முடியல ராஜா. யார் நம்பினாலும் நம்பலைனாலும் உனக்கு தெரியும், நான் நிரபராதி. சட்டத்துக்கு எப்பவுமே உண்மை தெரியாது, தெய்வத்துக்கு தான் தெரியும். நீங்க பெரிய கிரிமினல் லாயர்னு ஊருக்கே தெரியும். நீங்க தான் மனசு வச்சு எப்படியாவது ராஜாவை காப்பாத்தணும். என்ன மன்னிச்சிடுங்கம்மா, இது ரொம்ப ஹோப்லெஸ் கேஸ். நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார். ராஜா ரொம்ப தங்கமான பிள்ளை. நிச்சயமா இந்த கொலை அந்த பையன் செஞ்சிருக்கவே மாட்டான். ஐ எம் சாரி, இல்ல நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க வேற வக்கீல் வேணா பாத்துங்க. லீடிங் கிரிமினல் லாயர் மிஸ்டர் ரவி கூட இந்த கேஸ் எடுத்துக்க மாட்டார். வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். Sir, somebody has come to see you, sir. Who is it? Miss Radha, sir. Miss Radha. வர சொல்லு. Yes, sir. Please come in. வெல்கம் ராதா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம்ல. Come on, sit down. What would you like to have? Nothing. திடீர்னு இந்த ஏழையோட ஞாபகம் உனக்கு வந்ததே ஆச்சரியமா இருக்கு. ஒரு பெரிய உதவிக்காக நான் உங்களை தேடி வந்திருக்கேன் ரவி. அந்த உரிமை நீ இழந்து ரொம்ப நாளாச்சு ராதா. ரவி, பழசெல்லாம் மறந்துருங்க. பழசெல்லாம் மறந்துட சொல்றியா? என் வாழ்க்கையில எனக்கு மிஞ்சிருக்கிறதே பழைய நினைவுகள் தான். அதை மறந்துட சொல்றியா? நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் ஃப்ரெண்ட் எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டானே, அதை மறக்க சொல்றியா? ஓ மேல பைத்தியமா இருந்த என்னை விட்டுட்டு அவன் கூட போயிட்டியே, அதை மறக்க சொல்றியா? Come on, tell me, எதை மறக்க சொல்ற? பழசெல்லாம் மறக்கிறதுக்கு நான் மகாத்மா இல்ல, மனுஷன். உங்க டியர் ஃப்ரெண்ட் ராஜாவோட உயிர் ஆபத்துல இருக்கு. அவர் கொலை செஞ்சாருன்னு கேஸ் போட்டிருக்காங்க. தெரியும். இந்த கேஸ்ல ராஜா நிரபராதியா வெளியே வரணும்னா உங்களை தவிர வேற யாரும் வாதாட முடியாது. கேஸ்ல ஜெயிக்க முடியாது ரவி. எனக்கு தெரியும் அவன் ஒரு நிரபராதி, அதுவும் எனக்கு தெரியும். ஒரே ஒரு பாயிண்ட் பிடிச்சா ராஜாவை இப்படிங்கிறதுக்குள்ள வெளியே கொண்டாந்துருவேன். ஐ எம் ஷூர் ஆஃப் இட். ஒரு சின்ன எறும்பு கூட ராஜா கொல்ல மாட்டான், அவ்வளவு உயர்ந்தவன். ஆனா அவன் உயிர் சிநேகித என்ன துடிக்க வச்சுட்டான் பாரு. அந்த இடத்துல அவன் ரொம்ப தாழ்ந்துட்டான். ரவி, ராஜா மேல எந்த தப்பும் இல்ல. அப்படி அவர் ஏதாவது தவறா நடந்திருந்தா அதுக்கு காரணம் நான் தான். யாரு தப்பு பண்ணா நான் குற்றம் சொல்ல தயாரா இல்ல. இப்போ நான் வியாபாரம் பேசுறேன். அன்னைக்கு விலை மதிக்க முடியாத என் அன்பு, பாசம், காதல் எல்லாத்தையும் உதற தள்ளிட்டு இப்போ நீ என் மூளைக்கு விலை பேச வந்திருக்க. உனக்கு ராஜா வேணும் அப்படின்னா எனக்கு நீ வேணும். ராஜாவை இழக்க நீ விரும்பல, அதே சமயம் அவங்கிட்ட தோத்து போறதுக்கு நானும் விரும்பல. ஆனா இந்த ரெண்டுமே சாத்தியம்தான். இந்த கேஸை நான் ஜெயிச்சு கொடுத்தா எனக்கு என்ன தருவே? என்ன வேணாலும் தரேன். சபாஷ், என்ன வேணாலும் தருவேல்ல. இந்த வாக்க நீ மீறக்கூடாது. ராதா, உனக்காக நான் ஒரு பெரிய தாஜ்மஹாலிய கட்டினேன். நீ உன் மனசுல என்ன கற்பனை பண்ணியோ அதே மாதிரி ஒரு காதல் மாளிகை எடுப்பினேன். அந்த பங்களாவோட கிரகப்பிரவேசத்தன்னைக்கு நீதான் என் மனைவன் எல்லாருக்கும் உன்னை அறிமுகப்படுத்தலாம்னு ஆசைப்பட்டேன். நீ வந்துதான் அங்க குத்து விளக்கு ஏத்தணும், நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியா குடும்பம் நடத்தணும். ஓ, என்னென்னமோ கற்பனை பண்ணேன். அந்த பார்ட்டிக்கு நீ வராம என்னை ஏமாத்திட்ட. அந்த பங்களா முழுக்க தீபம் எரிஞ்சாலும் என் மனசு அன்னைக்கு இருண்டு போச்சு. ஒரு பெரிய இன்ப வாசல் திறக்க போகுதுன்னு ஆசைப்பட்டேன். நீ வரல, அந்த ஆசை நிறைவேறல.
அன்னைக்கு பூட்டின அந்த பங்களாவை நான் இன்னும் திறக்கவே இல்லை. இந்த கேஸை நான் ஜெயிச்சு கொடுக்கறேன். ராஜா விடுதலைன்னு கோர்ட்ல தீர்ப்பு சொல்ற அன்னைக்கு அந்த பங்களாவை நான் மறுபடியும் திறக்க போறேன். அங்க என் பெட்ரூம்ல விளக்கெரியணும். அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி நீ என் கூட என் மனைவியா இருக்கணும். அந்த ஒரு நாள் ராத்திரி நீ என் கூட என் மனைவியா இருக்கிற ராதா, அதுதான் நீ எனக்கு தர வேண்டிய ஃபீஸ். இதுக்கு சம்மதிக்கிறதும் சம்மதிக்காம இருக்கிறதும் உன் விருப்பத்தை பொறுத்தது. நீ ரொம்ப கீழே இறங்கிட்ட ரவி. நான் ராஜாவை காதலிக்கிறேன். அதனாலதானே என் மேல உனக்கு இவ்வளவு வெறுப்பு. என் ராஜாவை காப்பாத்துறதுக்காக நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். என்ன, அவரை நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். எஸ், கம் ஆன் ப்ரொசீட். எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் திலக், அசோக இன்ஸ்பெக்டர் ராஜா விசாரிக்கும் பொழுது அங்க என்ன நடந்தது? அந்த நேரத்துல இன்ஸ்பெக்டர் ராஜாவுக்கு கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. அதை சொல்றதுக்காக அவர்கிட்ட போனேன். அந்த ரூமுக்கு போகும்போது இன்ஸ்பெக்டர் ராஜா அசோக காலரை புடிச்சு உலுக்கி கடுமையா விசாரிச்சிட்டு இருந்தார். அப்புறம் உண்மையை சொல்லலைன்னா உன் குறவலையை நெரிச்சு கொன்னுடுவேன் மிரட்டிட்டு இருந்தார். இவரை லாக்அப்ல தள்ளுங்க, நான் அப்புறம் வந்து விசாரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போன் இருந்த இடத்துக்கு போயிட்டார். அவரால் நடக்க கூட முடியலைங்க, ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருந்தார். நான் தான் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளை கூப்பிட்டு கை தாங்கல அவரை லாக்அப் கழிச்சிட்டு போனேன். ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டார். அதாவது மரண தாகம் மாதிரி இல்ல? இருக்கலாம். கான்ஸ்டபிள் கொண்டு வந்து தண்ணி கொடுத்தப்பறம் அவரை லாக்அப்ல தள்ளணும். ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்குள்ள செத்து போயிட்டார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எதிர்க்கட்சி வக்கீல், இந்த சாட்சி கிட்ட ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? நோ யுவர் ஆனர், ஹி இஸ் கிளியர். பக்கீர் சாமி கும்பிடுறேனுங்க. சரி, நானும் கும்பிடுறேங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் தெளிவா பதில் சொல்லுங்க. சரிங்க. அசோக, நீங்க இருந்த லாக்கப்ல தானே போட்டு பூட்டினாங்க? ஆமாங்க. அப்ப அவர் எப்படி இருந்தாரு? பார்க்க முடியலைங்க. கழுத்திறந்து கொழிவ துடியா துடிச்சாருங்க. அண்ணே, உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்கறதுக்குள்ள ஆன்னு கழுத்தை பிடிச்சார். அவ்வளவுதான், பட்டுன்னு விழுந்தார், பொட்டுன்னு போயிட்டார். பாவிங்க, யார் இந்த அக்கிரமத்தை செஞ்சாங்களோ அதை நாங்க பாத்துக்கிறோம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் ரவி, இந்த சாட்சி கிட்ட ஏதாவது? நோ யுவர் ஆனர், ஹி இஸ் வெரி கிளியர். டாக்டர், எஸ். இறந்து போன அசோக்கோட பிரேத பரிசோதனை நடத்தினது நீங்க தானே? எஸ் எஸ். அதோட மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன? குறவள முறிவுனால ஏற்பட்ட மரணம் அது. இயற்கையான மரணம் இல்ல, இது ஒரு கொலை. இட்ஸ் எ மர்டர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் ரவி, இஸ் தி டாக்டர் ஆல்சோ வெரி கிளியர்? எஸ் யுவர் ஆனர், ஹி இஸ் ஆல்சோ வெரி கிளியர். ஆனா அவர்கிட்ட நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஓ ஷூர். டாக்டர் ரங்காச்சாரி, எஸ். கொரவளை எலும்பு முறிஞ்சு சாவு ஏற்பட்டது உங்க மெடிக்கல் ரிப்போர்ட் இல்லையா? ஆமா. மிஸ்டர் ராஜா அசோக விசாரணை பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறம் அசோக் மரணதாகம் ஏற்பட்டு வழியில வயிறு நிறைய தண்ணி குடிச்சிருக்கார். சப் இன்ஸ்பெக்டர் திலக்கோட சாட்சியமும் அதான், ரைட்? ஆமா. இறந்ததுக்கு அப்புறம் அவர் வயிறு நிறைய தண்ணி இருந்ததுங்கிற உங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் சரிதான். கொரவளை எலும்பு உடைஞ்சு போச்சுன்னா தண்ணி உள்ளே இறங்குமா? அதான் என் கேள்வி. அதாவது கழுத்துல அடிபட்டு கொரவளை எலும்பு உடைஞ்சு போச்சுன்னா தண்ணி குடிக்க முடியுமா முடியாதா? முடியாது. Certainly not possible. Good. அப்போ ராஜாவோட கடுமையான விசாரணையும் போதும் கொரவளை உடையல. உடைஞ்சிருக்க முடியாது. வழியில தண்ணி குடிக்கும் போதும் உடைஞ்சிருக்க முடியாது. லாக்கப்ல தள்ளும் போதும் உடையல. அதுக்கப்புறம் கழுத்தறுப்பட்ட கோழி மாதிரி பட்டுன்னு விழுந்தாரு, பொட்டுன்னு போயிட்டாருன்னு பக்ரி சொன்னாரே, அப்போதான் அசோக்கோட கொரவளை உடைஞ்சிருக்கணும். ரைட்? Quite possible. சோ அசோக்கோட கொலை லாக்கப் ரூம்குள்ள நடந்த சம்பவமே தவிர மிஸ்டர் ராஜா விசாரிக்கும் போது நடந்ததல்ல. அதனால யுவர் ஆனர், ராஜா நிச்சயமா குற்றவாளி அல்ல, அவர் நிரபராதி என்பதே என் வாதம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த கொலை வழக்கில் மிஸ்டர் ராஜா குற்றவாளி இல்லை என்பது சந்தேகத்துக்கிடமின்றி ஊர்ஜிதமாகிறது. எனவே இந்த கோர்ட் மிஸ்டர் ராஜாவை விடுதலை செய்கிறது.